அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஐத்தி கிச்சன்ல முள்ளங்கி சாம்பார், அது கூடவே 5 வகை காய்கறியை எப்படி சீக்கிரமா சூப்பரா செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம். என்னென்ன காய்கறி? கோஸ், பீட்ரூட், கேரட், பீன்ஸ், கீரை. இருங்க, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இதத்தானே யோசிச்சிங்க. இருந்தாலும் சமைக்கலாம் வாங்க. இப்போ கோஸை புதுசாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேருங்க, 1/4 டீஸ்பூன் உப்பு சேருங்க, 1/4 டீஸ்பூன் உடைச்ச மிளகு சேருங்க, கொஞ்சமாக வெந்தயம் சேருங்க. கோஸ் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கழுவி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஏன்னா கோஸில் ஒரு சின்னதாக வாடை ஸ்மெல் ஒன்று வரும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அப்படி இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த உப்பு சேர்த்துக்கிறது. இப்போ கையால் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ரெடி பண்ணி வச்சிட வேண்டியது தான். நான் சொல்லியிருக்கேன் பேச்சுலர் சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சமைக்கலாங்க. ஏன்னா நம்ம முன்னாடி இதெல்லாம் கலந்து வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட், நான் ஒரு 2 பீட்ரூட், பெரிய பீட்ரூட் எடுத்து நல்ல நீல ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் 1-2 உடைச்ச மிளகுத்தூள், இது கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். போட்டால் நல்லாயிருக்கும். காஷ்மீரி தூள் சேர்த்துக்கோங்க. 1-2 வெந்தயம் சேருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கைகளால் கிளறி மிக்ஸ் பண்ணி அதையும் ஓரம் கட்டிட வேண்டியதுதான். அதாவது கோஸ் ரெடி ஆயிடுச்சு, பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க கேரட், அதையும் நீல வாக்கிலேயே நான் கட் பண்ணியிருக்கேன். 2-3 வெந்தயம் சேருங்க, 1/4 டீஸ்பூன் உப்பு சேருங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேருங்க. இது ஏன் எல்லாம் 1/4 டீஸ்பூன் சொல்கிறேன்னா நான் கொஞ்சம் கரெக்டாக எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். அதில் நாங்கள் 1/4 டீஸ்பூன் சீரக தூளும் சேர்த்துக்கணும். 1-2 உடைச்ச மிளகு எல்லாத்துல வெஜிடபிள்லையும் சேருங்க, ரொம்ப நல்லது. கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த டைமில் எனக்கு காஞ்ச கருவேப்பிலைகள் தான் நிறைய கிடச்சிருக்குது. வேறு வழியே இல்லை. நான் இப்போ கருவேப்பிலையெல்லாம் காஞ்சது தான் சேர்த்துக்கிறேன். காஞ்ச கருவேப்பிலை ஒரு சிறிதளவு சேர்த்து கைகளாலே மிக்ஸ் பண்ணி அவரையும் ஓரம் கட்டிடலாம். இப்போ 3 விஷயத்தை நம்ம கையாலே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன் முடித்து வச்சிட்டோம். ஏன் அப்படின்னா இது பேச்சுலர்ஸ் கூட சமைக்கலாம் அப்படின்றத நான் தெளிவாக முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நான் போடுற அளவு உங்களுக்கு தெரியுது. சோம்பு நல்லது, சோம்பு நல்லது. அது சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மரமிளகா அதாங்க காஞ்ச மிளகா, அது ஒரே ஒரு மிளகாவும் நான் 1-2 உடைச்சி சேர்த்துருக்குறேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அவரை கொஞ்சம் வாசனை வர பொரிய விடலாம். அதுக்கப்புறம் இந்த கோஸை தொகுக்கடின்னு தூக்கி அவர் மண்டை மேலே போடுங்க. போடும்போது அடுப்பை சிம்மில் விட்டுடுங்க. காரணம் என்ன அப்படின்னா கோஸில் தண்ணித்தன்மை இருக்கும். அந்த தண்ணித்தன்மையே நமக்கு கோஸ் அவியறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்கன்னா மிதமான தீயில சூப்பராக வெந்து அழகாக கலர்ஃபுல்லாக இருப்பார். நல்லா ஃப்ளிமை ஏற்றி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, முஞ்சிச்சு எல்லாமே கருகிடும். கலர் இந்த மாதிரி வராது. சுபா வீட்டில் செய்கிற கோஸ் பொரியல் சூப்பராக இருக்கும். அதை நானே சொல்கிறேன். இந்த கலர் வரணும்னா நான் சொல்கிற மாதிரி செஞ்சு தான் நீங்கள் சமையல் பண்ணணும். கொஞ்சமாக தேங்காய் பூ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். புரியுதா? இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பிரமாதம் வெள்ளை சாதத்தோட சூப்பராக ரெடியான இந்த கோஸ் பொரியலை நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சா? வாங்க மறுபடி கடாயில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு எண்ணெய். இப்போ உங்கள் கண் அளவுலேயே தெரியும் இது எவ்வளோன்னு. கொஞ்சமாக கடுகு. ஓகேவா? நம்ம சேர்த்துட்டோம். கடுகு நல்லா பொரியணும் இல்லையா? ஆமாங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஓகேவா? இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நிறைய பேர் என்ன செய்வாங்க, டக்குன்னு வெங்காயத்தை தூக்கி போடுறாங்க. அப்படி அவங்க தலை மேலே போடக்கூடாது. சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட சிறிதளவு சோம்பு தான் சேர்த்துருக்குறேன். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் கோல்டன் கலராக வரணும், முறுமுறுன்னு கடிவிடணும். அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் வரமிளகா ஒரு சின்ன மிளகாவை கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு வாசனை வரும் பாருங்க, அது அமேசிங்காக இருக்கும். ஸோ இது ஐயங்கார் சமையலும் கூட. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? அது கூட கொஞ்சமாக இப்போ வெங்காயம் சேர்த்துடும். நான் முதலே வெங்காயம் சேர்க்க மாட்டேன். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஃப்ரை ஆகணும். இதான் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். நிறைய வீட்டில் சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் அவியாமல் இருக்கும், அதாவது ஃப்ரை ஆகாமல் இருக்கும். பிடிக்காது எனக்கு. இப்போ நம்ம புதுசாக கட் பண்ணி வச்சு பீன்ஸு சேர்க்குறோம். பாருங்கள் பீன்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கிறாரு இல்லை? அது மட்டும் இல்லை, உடம்புக்கு ஆரோக்கியமானது. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். இந்த மாதிரி தான் பீன்ஸை நீங்கள் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக அவியும். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கிண்டு அப்படியே கடை மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. மூடி வச்சாச்சு. ஃபியூ மினிட்ஸில் அவர் அவிஞ்சிடுவார். ஏன்னா நம்ம அப்படி தான் கைவண்ணத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். வெஜிடபிள்லாம் கட் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது. அதை நான் அப்புறமா சொல்லித்தரேன். இப்போ நான்
ஃப்ரெஷ்ஷாக திரி வச்ச தேங்காய் பூவை அவர் தலை மேலேயே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 உடச்சி ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு அதில் சேர்த்துட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி கலந்து சேர்த்துட்டு அப்படியே சேவிங் பிளேட்டுக்கு இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். எப்படி இருக்குது? கலர்ஃபுல்லாக இருக்குதா? இந்த சமயத்தில் ஒன்று விட மறந்துடக்கூடாது. நான் முதல் போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், லெமன் ஜூஸ். இவரை விட்டுட்டோம் 1-2 துளின்னு வச்சுக்கோங்க, 2 நாள் 3 நாள் ஆனாலும் இதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதையும் உரம் கட்டிடலாம். இப்போ இன்னொரு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சோம்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் ஒரு 5 பல்லு பூண்டை நீளமாக கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துட்டேன். 1/4 வெங்காயம் அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமையலுக்கு நல்லது, உடம்புக்கும் ஆரோக்கியமானது. எனக்கு கிடைக்கல, நான் சேர்க்கலை. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்மால் பீட்ரூட் பாருங்கள், இதெல்லாம் கலந்து வச்சதாலே அவர் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டாரு. நம்ம அவரை தூக்கி இவர் தலையில் கொட்டிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது பீட்ரூட்டும் செய்யும்போது மிதமான தீயில விடுங்க. எந்த ஒரு சமையல் செய்தாலும் அடுப்பை மிதமான தீயில விடுங்க. சீக்கிரமாகவும் சமைக்கலாம், அதே சமயத்தில் டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். அதுதான் ஆரோக்கியமானது. 1/4 தக்காளி இப்படி கடகடன்னு என்ன மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவர் தலையை உள்ள அமுக்கி விட்டுட்டு இவரை மூடி வச்சிருங்க. ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சிருங்க. அப்போ நம்ம கட் பண்ண விதத்திலேயே அவரை அந்த எண்ணெயில் சுருண்டு அதில் இருக்க தண்ணியை ஈர்த்து நல்லா அவிஞ்சிட்டாரு. இப்போ இவர் அவிஞ்சிட்டாரு. ஒரே ஒரு குடிக்கரண்டி திக்கான தேங்காய் பாலை நான் இதில் சேர்க்குறேன். ஏங்க தேங்காய் பால் சேர்க்குறீங்கன்னு கேட்கக்கூடாது. இதில் பாருங்கள், இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், ஒரு சின்ன புளிப்பு, தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், ஏற்கனவே பீட்ரூட்டில் ஒரு இனிப்பு இருக்கும், சூப்பராக இருக்கும். அது கூட ஒரு சின்ன காரம், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பீட்ரூட் கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடி ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறோம், கடுகு சேர்க்குறோம், அது கூடவே சோம்பு சேர்க்குறோம். பூண்டு ஒரு 3 பல்லு பூண்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், வாசனையும் வரட்டும். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏன்னா முன்னாடி கேரட்டுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம், அதனால தாளிப்புக்கு ஏற்ற வெங்காயத்தை சேர்த்தா போதுமானது. இப்போ நம்ம கேரட்டை அவர் தலையில் எடுத்து கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா என்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி முதலே வச்ச அந்த பாத்திரத்தில் ஒரு சிறிதளவு தண்ணியை சேர்த்து அதை நல்லா கழுவி இவர் தலையில் ஊற்றிடுங்க. அது அவரோட கேரட்டில் இருந்த அந்த சாறுகள் தான். சேர்த்துட்டு நம்ம மூடி கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா மிதமான தீயில கேரட்டும் வெந்துடும். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக சமைக்கிறோம். நான் எவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறேனோ அந்தளவுக்கு நீங்கள் முன்னாடி காய்கறியெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கடன்னு சமைச்சு போட்டுக்கலாம். சமையல் எப்போவுமே ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது எனக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் சமைக்க தெரிஞ்சிட்டா ரொம்ப ஈஸி. உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாருங்க. ஆமாம், அதுக்கு நான் கேரண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா 2 குழிக்கரண்டி பால் சேர்த்துருக்கிறேன், தேங்காய் பால். அது கூடவே 1-2 இடித்த மிளகு சேர்க்குறேன். கோவிட் அதாவது கொரோனா காலத்தில் நிறைய மிளகு சாப்பிடணும். கொரோனா காலத்தில் மட்டும் இல்லை, எப்போவுமே சாப்பிடணும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தான் கேட்குறது இல்லை. இப்போ இந்த தேங்காய் பால் ஒரு கொதி வந்ததுமே நான் கடகடன்னு மிக்ஸ் பண்ணி இந்த கேரட்டை இறக்கி வச்சிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். என்னம்மா நீ வரிசைக்காக செஞ்சுக்கிட்டே போறே அப்படின்லாம் நினைக்காதீங்க. வரிசைக்காக செஞ்சுருக்கோம்ல, அதான். கடுகு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. பொரியட்டும். கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது. சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்துக்கும் சோம்பு சேர்ப்பேன், நிஜமே நிஜம். ஏன்னா அது நல்லது, உடம்புக்கு நல்லது, பெண்களுக்கு மிகவும் நல்லது. வெந்தயம், சோம்பெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதாவது வர மிளகாவும் நம்ம 1-2 கிள்ளி சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், அதாவது ஒரு 2 பல்லு பூண்டுன்னா ஒரு 1/4 வெங்காயம், இதெல்லாம் நறுக்கி போட்டு அதோடு கொஞ்சம் 2 கருவேப்பிலையும் போட்டு இப்படி பொன்னிறமாக வறுத்துக்கொள்ளவும். வதக்கியாச்சா? அதாவது வதக்குறது. நான் வதக்குறதுன்னு முதல்ல சொன்னதுக்கெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படின்னா என்னென்னு, அதாவது இதை கொஞ்சம் தாளிக்கிறது. இப்போ நம்ம இதை தாளிக்கிறோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று தான் கீரை. நம்ம உடம்புக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு, நமக்கு, கண்ணுக்கு நல்லது, தலைமுடி வளர்கிறதுக்கு நல்லது, அவ்வளோ நல்லது. தயவு செஞ்சு டயட்டில் இருக்கிறவங்கலாம் கீரையை சாப்பிடுங்கப்பா, ஃபாலோ பண்ணுங்க. போட்டாச்சு, கீரையை நல்லா கழுவியாச்சு, சேர்த்தாச்சு. ஓகேவா? கீரையை மூடி சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கணும், கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் அதில் ஏதாச்சும் பாக்டீரியாஸ் இருந்தால் நமக்கு கிளியர் ஆகும். மஞ்சள் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ இன்னும் நல்லதுன்றதை வர வர நம்ம உணவு தான் நல்லதுன்னு வேர்ல்டு லெவலில் சொல்ல போகிறாங்க பாருங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2ஐயும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம்.
என்னம்மா நீ பாட்டுக்க கடன்னு ரேடியோ ஸ்லோன் மாதிரி பேசிட்டு போறியா, எங்களுக்கு புரியல அப்படின்னு இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக பேசுகிறதுக்கு கற்றுக்கிறேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பேசி பழகிட்டேன். பார்த்தீங்களா, கீரை நான் பேசுகிற நிமிஷத்துலேயே அது வதங்கிருச்சு. ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூவை அப்படி அள்ளி அது மேலே தலை மேலே போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். எப்போவுமே தேங்காய் பூ போட்ட உடனே ஆஃப் பண்ணிடுங்க, ஏன்னா அதில் இருக்க சத்து இன்னும் நல்லது. தேங்காய் பால் தேங்காய் பூ சாப்பிடாமல் இருக்காதீங்க, தேங்காய் எண்ணெய் சேர்த்து நிறைய சாப்பிடுங்க. உடலுக்கு சுத்தமான கொழுப்பு அது. இப்போ பாருங்க, கீரை செம்மையாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதையும் பரிமாறுற தட்டுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அடுத்து என்னென்னு பார்க்கலாமா? ஒரு கடாயை வைங்க. நான் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகாவை 1-2 கிள்ளி சேர்த்துருக்கோம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். எண்ணெயிலே சேர்த்துக்குங்க, வாசனை சூப்பர். பூண்டு நறுக்கி சேருங்க, கருவேப்பிலை சேருங்க, வெங்காயம் சேருங்க. வெங்காயம் நான் 1 வெங்காயம் ஒரு 10 பல்லு பூண்டை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை காஞ்சதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து பெருங்காயம் வந்து கடைசியாக சேர்ப்பீங்க. நான் முன்னாடியே சேர்த்துப்பேன், கடைசியும் சேர்த்துப்பேன். இப்போ வந்து நம்ம வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு முள்ளங்கியை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் தண்ணியிலையும் உப்புலையும் போட்டு அலசிடுங்க. அதுலேயும் சின்ன ஒரு வாடை வரும். சாம்பார் வச்சு 2வது நாள் கொஞ்சம் மணக்கும், சாப்பிட பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பர். நான் ஒரு 3 போட்டிருக்கிறேன். அது கூடவே ஒரு 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, இது 3ஐயும் போட்டு நல்லா வணக்கிடலாம். முள்ளங்கி வந்து கண்டிப்பாக உப்பு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துருங்க, இல்லைன்னா 2 நாள் வச்சு சாம்பார் சாப்பிடும்போது அப்படின்னு இருக்கும். ஓகேவா? வாசனையாக இருக்கணும் சாப்பாடு. இப்போ அது காய் வணங்குறதுக்காக நம்ம வந்து மூடி வச்சுருக்குறோம், அதாவது வதங்குறதுக்காக மூடி வச்சுருக்குறோம். இப்போ இந்த தக்காளி, அந்த பெருங்காயம், மஞ்சள், உப்பு எல்லாம் இந்த காயில் நல்லா சுரந்துருக்கும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கணும். கண்டிப்பாக நான் மிளகு சேர்க்குறேன். அது கூடவே சாம்பார் பொடி. எல்லாருமே சாம்பார் செஞ்சு முடிகிற அந்த கடைசி நிமிஷத்தில் சாம்பார் பொடி தூவி இறக்குறாங்க. எனக்கு அது ஏதோ விருப்பம் இல்லை. ஏனென்றா இந்த சாம்பார் பொடியோட வாசனை அந்த சாம்பாரில் இருக்கும், அதனால எனக்கு பிடிக்கும். அந்த தூளோட வாடைன்னு சொல்லுவாங்க. நான் வெஜிடபிளோடையே போட்டு நல்லா வணக்கிடுவேன். அப்போ அந்த வாசமும் நல்லாயிருக்கும், அந்த சாம்பார் பவுடரோட வாசனை நமக்கு வராது. இப்போ நான் வந்து எல்லாம் வதக்கி மூடி வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பருப்பை சேர்த்துக்கிற நேரம் வரும். இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், காயெல்லாம் வெந்துருச்சு. நான் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரே 1 கப் போதுமான அளவு. எனக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ காய்க்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் சேருங்க. நிறைய தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது சாம்பார். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் பூண்டெல்லாம் போடுறதே இல்லை சாம்பாருக்குன்னு. சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. ஆனால் பருப்பு அப்படின்ற ஒரு விஷயம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, எந்த பருப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம பூண்டு நிறைய சேர்த்துக்கணும். வாய்வு குறைக்கிற தன்மை பூண்டுக்கு நிறையவே இருக்குது. இப்போ வந்து நான் பருப்பு நல்லா அவிச்சு வச்சுருந்தேன், அதை நான் சேர்த்துட்டேன். பருப்பு அவிக்கிற வீடியோலாம் நிறையவே போட்டிருக்கிறேன். முன்னாடி சாம்பார் எப்படியெல்லாம் செய்யுதுன்ற போட்டிருக்கேன். அதனால் பருப்புக்குன்னு தனி வீடியோ வேண்டாம். இப்போ வந்து நம்ம பருப்பையும் சேர்த்துட்டு புளியும் சேர்த்து கொதிக்க விட்டுட்டோம். பாருங்கள், சூப்பராக நம்ம சாம்பார் கொதிச்சிட்ருக்குது. வாசனை அள்ளுன்னு அள்ளுது. இந்த டைமில் நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் முள்ளங்கி சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துட்டு இறக்கலாம். இப்போ இதுக்கு மேலால் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் 1 சிட்டிகை அளவுக்கு நம்மளோட வெல்லமும் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே காரம், புளிப்பு, இனிப்பு இப்படி இருக்கும்போது எந்த ஒரு உணவும் அதிகமான சுவை தரும். ஸோ நம்ம கண்டிப்பாக இப்படி சேர்த்துக்கிட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் சாம்பார். உங்கள் ஆத்துக்காரர் போட சாப்பிடுவார். இப்படி ஒரு சாம்பாரை செஞ்சுட்டு சிக்கன் 65 செஞ்சிங்கன்னா வெள்ளை சாதம் அடி தூளாக நல்லா செம்மையாக சாப்பிடலாம். நான் கொஞ்சமாக இருந்த கொத்தமல்லியும் தடவி அப்படியே அதில் போட்டுட்டேன், மூடிட்டேன். பரிமாறுற தட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் என்னோட சாம்பாரை. ஓகே, இன்றைக்கி பார்த்துருப்பீங்க எவ்வளோ சமையலை கடன்னு சமைச்சிட்டேன். காய்கறி எல்லாத்தையுமே வெட்டுறதுக்கு ஒரு டைப் இருக்குது. ஒரே மாதிரி, அதாவது பொரியலுக்கு, கூட்டுக்கு, குழம்புக்கு ஒரே மாதிரி வெட்டாமல் டைப் ஆஃப் காய்கறியை வெட்டும்போது பாருங்கள், ஒவ்வொன்று நீளமாக, ஒன்று குட்டையாக, கட்டையாக அப்படியெல்லாம் வெட்டும்போது அது ஒரு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பீன்ஸ்க்கு வந்து குழம்பு பண்ணுறது, நம்ம பால் கறி வைக்கிறது அது வேறு. பொரியலுக்கு இன்றைக்கி ரவுண்டாக கட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம்லாம் ஆயத்தி கிச்சனில் வர சொல்லித்தரேன். ஓகே, சமைச்சாச்சு. வேற என்ன செய்ய போகிறோம்? சாப்பிட போகிறோம். சீக்கிரமாக சாப்பிட போகிறோம், வாங்க. பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு? என்ன ஐட்டங்களோ. இன்னைக்கு முதல் முறையா உங்க கூட சேர்ந்து சாப்பிட சுபா வந்தாச்சு. அடடடடட, சோறு வந்து முத்தா இருக்கணும். பீன்ஸ் பிரமாதம். பேஷ் கலக்கிவிட்டேன் ராசாத்தி, நான் கலக்கிவிட்டேன்.
எப்படி சமைக்கிறோமோ ரசிச்சு ருசிச்சு நேரம் எடுத்து சாப்பிடணும். அதுதான் லைஃப்ல ரொம்ப முக்கியம். ஓகே, நான் என்னோட லஞ்சை இன்னைக்கு வந்து சூப்பரா என்ஜாய் பண்றேன். இதே மாதிரி நீங்களும் ஆயத்தி கிச்சனை பார்த்து மறக்காம இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. ஓகே, இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில சந்திக்கலாம். பாய் பாய்.